இப்படிதான் தூங்குவீங்களா? செட்டி மட்டும் வந்து பொங்கல் ஷாப்பிங் பண்ண போறோம். அதுவும் வந்து பெங்களூர்ல இல்ல, கர்நாடகா பார்டர்ல போய் நாங்க ஷாப்பிங் பண்ண போறோம். வாங்க போலாம். பிரியாணி எமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Hi all, welcome back to our channel Charan's Diary. Good morning. இன்னைக்கு வீடியோவில் எங்களோட சண்டே ரொட்டீன் அண்ட் பொங்கல் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு டே வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் நைட் பிஃபோர் நைட் வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சீக்கிரமே எழுந்துச்சி ரெடி ஆகிறதுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு ராகி சேமியா எடுத்து ராகி புட்டு பண்ணேன். ராகி புட்டு வந்து எனக்கும் கிருஷ்வாக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்வீட் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன். அது மாதிரி புட்டு, இடியாப்பம், ஆப்பம் அதெல்லாம் வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. பட் தென் என்னைக்காவது ஒரு நாள் ஒன்ஸ் இன் எ வைல் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அன்றைக்கி புட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் வேறு மாதிரி பண்ணுவாங்க. சும்மா கையில் தண்ணி உப்பு போட்டு தெளிச்சு விட்டு பிசைஞ்சு விடுவாங்க. நான் வந்து இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து பண்ணுவேன். யார் வருது? யார் இது? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இப்படிதான் தூங்குவீங்களா? செட்டி மட்டும் போட்டு டி டி டி. இட்லி குண்டால மஸ்லின் கிளாத் போட்டு அது கொஞ்ச நேரம் வந்து சூடானதுக்கப்புறமா ஆவி வந்ததுக்கப்புறமா நான் வந்து அதை டிப் பண்ணதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுருவேன். ஸோ ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது டோட்டலாகவே ஒரு 10 மினிட்ஸ் தான் ரெடி பண்ணுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். இப்போல்லாம் கிறிஸ்வாவே ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் இன்னொரு வாட்டி ப்ரஷ் பண்ணி விடுவேன். எஸ், ரெடி ஆகிடுச்சு 5 மினிட்ஸில். ஸோ தொட்டு பார்த்தா அதோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இது மேலே வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக அதை உதிரியாக பண்ணிவிட்டு அது மேலே நாட்டு சக்கரை போட்டுப்பேன். நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அது அப்படியே மெல்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அன்றைக்கி கரண்ட் இல்லை. ரீசெண்டாக வந்து ரொம்ப கரண்ட் ஆஃப் ஆகுது. இன்வெர்ட்டரில் வந்து மிக்சி வந்து கனெக்ஷன் கிடையாது. அதனால் வந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு சேச்சிக்கிட்ட வந்து இந்த கிரேட்டர் வாங்கிட்டு வந்தேன். கோகனட் கிரேட்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்குறேன். அவங்க ஊர்லேருந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நல்ல ப்ராடக்ட். அது கம்ஃபர்டபுளாக இருந்தது உட்காந்து பண்ணுறதுக்கு. தேங்காய் நிறைய ஆட் பண்ணி சாப்பிட மாட்டோம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. மீன்வைல் நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலான்னு சொல்லிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறது இருந்தது. தென் அதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். இது அங்கே அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து தலை குளிச்சுட்டு தலையில் டவலோட சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு விதமாக புட்டு சாப்பிடுவோம். ஒன்று வந்து சக்கரை போடாமல் கிரேவி வச்சு சாப்பிடுவோம். பச்சை பயிறு கிரேவி இல்லை கொண்டக்கடலை கிரேவி வச்சு சாப்பிடுவோம். இல்லைன்னா வந்து சக்கரை போட்டு அதுக்கு கூட வந்து வாழைப்பழம். வா சூப்பராக இருக்கும் தெரியுமா இந்த காம்பினேஷன். பனானா வச்சு சாப்பிடுவோம். இதை விட இன்னும் நேந்திர பழம்லாம் இருந்ததுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. ப்ரிப்பரேஷன் டைமே 10 மினிட்ஸ் தான். அப்புறம் உடனே சாப்பிட்டும் முடிச்சாச்சு. எல்லாம் காலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வெளியே கிளம்புறதுனால சரி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பப்பாயா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்காக வச்சுக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை தடவிக்கிறோம் வந்து ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரூட்டோட பீல்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம ஃபேஸ் மாஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பப்பாயாவோட பீல் வந்து ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப நல்லது. அதை வந்து யாரும் தூக்கி போட்டுறாதீங்க. இது மாதிரி ஸ்க்ரப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேக் பண்ணிக்கிட்டு ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து கையில் எடுத்துக்கிட்டோம்.
அண்ட் வெஜிடேபிள் பீல்லாம் வந்து நம்ம செடிக்கு போடலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபர்டிலைசராக மாறிடும். ஸோ அது மாதிரி தான் இங்கே வீட்டில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிருஷ்வாக்கு வந்து ரோஸ் மில்க் கலந்து ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் இது மாதிரி அவனுக்கு பிடிச்ச ட்ரிங்க் ஏதாவது பண்ணி கொடுப்பேன். ரோஸ் மில்க், பிஸ்தா, வெண்ணிலா மில்க் ஷேக் அது மாதிரி பண்ணி கொடுப்பேன். ரஷ்மி யோஷ் நீ சொல்கிறது எப்படி தான் இருக்கு? என்னது இது? ரோஷ் ஃபேஷன். நான் இப்போலாம் வந்து ஷூ போடு பட் ஃபுல் பேண்ட் போட்டா சரி போட்டா வந்து ஸ்லிப்பர். ஏன் இது மாதிரி ஒரு வியரான் தாட் வந்து அவனுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஷூ போடணுன்னா வந்து ஃபேண்ட்டு போட்டிருக்கணும், ஃபுல் பேண்ட்டு. ஸ்லிப்பர் போடணுன்னா ட்ரௌசர் தான் போட்டுக்கணும், இல்லைனா வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது. அதனால் எப்போவுமே இப்படி தான் வந்து வெளியில் வருவான். ஃபேண்ட் போட்டால் ஷூ போட்டுப்பான். ஸ்கூலுக்கு மட்டும்தான் யூனிஃபார்மாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து ஷூ போட்டு போகிறான் ட்ரௌசருக்கு. தேவையானது எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எங்கெங்கெல்லாம் போகிறோம் அதைத்தான் வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ வந்து நாங்கள் வந்து பொங்கல் ஷாப்பிங் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பெங்களூரில் இல்லை, கர்நாடகா பார்டரில் போய் நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகேயா? எஸ், நாங்கள் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஸோ வந்து பொங்கல் தீபாவளிக்கெலாம் தனியாக போய் ட்ரெஸ் எடுக்கணும் அது மாதிரிலாம் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை. அப்பா அம்மா கூட இருந்தாங்கன்னா அப்போ போய் பண்ணியிருக்கோம். பட் தென் நாங்கள் வந்து தனியாக போய் பண்ணதில்லை. எப்போவுமே ஆன்லைனில் ஆர்டர்ஸ் போட்டுப்போம், இல்லைனா எப்போ எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு தோணுதோ அப்படி எடுத்துப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொங்கலுக்குன்னு நம்ம ஷாப்பிங் பண்ண போகலான்னு டிசைட் பண்ணது. ஸோ இந்த க்யூட்டான பாண்டா வந்து வாங்கணும். அதில் தான் வந்து நாங்கள் அந்த கற்பூரம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரெஷ்னராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏசி வெண்ட்டில் வச்சு காமிச்சா இன்னும் நல்ல ஸ்மெல் வருது, ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ், நாங்கள் பார்டர் ரீச் ஆயாச்சு. உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம், ஒசூர் தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போன டைம் வந்து லன்ச் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார் பிரியாணிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆர் ஃபேவரட் பிளேஸ். அதனால் வந்து சரி போய் முதல்ல சாப்பிட்டலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களோட ஷாப்பிங் வந்து ஆரம்பித்தோம். ஸோ பிரியாணி, மட்டன் சுக்கா, டிராகன் சிக்கன் இது தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது. ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது. என்ன சாப்பிட்றீங்க? பிரியாணி. ஹாப்பி சுரேன், உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி? பட்டு ஹாப்பி பிரியாணி எமோஷன்ஸ். இது வந்து பாகலூர் ரோட், ஒசூர் ஹவுசிங் போர்டு இருக்குது. இந்த ஏரியாவில் நிறைய ட்ரெஸ் ஷோரூம்ஸ் இருக்குது. நான் போனது ஆரா போட்டிக். இங்கே எப்படி எனக்கு தெரியும்னா, ஹஸ்பண்டோட கசின் சிஸ்டர்ஸ் இங்கே இருந்திருக்காங்க. அவங்களோட ஊர் தான். அவங்க இருக்கும் போது இங்கே வரும்போது நான் இந்த கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களோட கலெக்ஷன்ஸ். அதனால் சரி சும்மா விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பட் நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இவங்களோட கலெக்ஷன்ஸ். நான் இவங்களோட லொக்கேஷனை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்களோட இன்ஸ்டா பேஜையும் நான் வந்து பின் பண்ணி விடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஆசமாக இருந்தது. காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அந்த குவாலிட்டிக்கு அது வந்து அந்த காஸ்ட் வந்து ஒர்த் தான் எனக்கு தோணுச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, போத் இன் சல்வாஸ் அண்ட் சாரீஸில். எல்லா பட்டு சாரீஸில் சில்க் எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க. ஆலியா கட் சல்வாஸ் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து ஒசூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் எல்லா இடத்துக்குமே அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் இன்ஸ்டா பேஜ்லேயும் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம். பட் சைஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. முதல்ல ஒரு ஷோரூம் வச்சுருந்தாங்க, இப்போ 2 ஷோரூம் வச்சுருக்காங்க. அதனால் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷோரூம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சும்மாவே சுத்திட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ ரெடிமேட் பிளவுஸ் வச்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, நிறைய மெட்டீரியலில் இருந்தது. ஜார்ஜெட், சில்க்கு அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நெல்லை சேரோம்ட்டு ஒரு ஸ்வீட் ஸ்டாலு, அங்கே போயிருந்தோம். அது வந்து ஃபேமஸ் ஸ்வீட் ஸ்டாலுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா சேவரிஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னார். அதனால் அங்கே போயிட்டு ஒரு ஸ்வீட் அண்ட் 2 காரம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து மலை கோவில். அங்கே வந்து ஒசூரில் வந்து ஃபேமஸான கோயில். ஹஸ்பண்ட் போயிருக்காரு, பட் நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ செகண்ட் ஷோரூம் போயிட்டு அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் என்னோட சைஸில் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது சென்னை சில்க்ஸ் தான். ஸோ சென்னை சில்க்ஸ் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. வெரி வெரி டிஸப்பாயிண்டட். கலெக்ஷன்ஸுமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. பட் தென் சரி ஓகே எடுக்கணுமேனு கிறிஸ்வாக் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம்.
பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே பக்கத்தில் A2B இருந்தது, அங்கே போயிட்டு டீ வந்து குடித்தோம். ஸோ நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சென்னை சில்க்ஸ் வச்சுருக்காங்க, லெஃப்ட் சைடில் A2B, அது கீழே வந்து ஒரு பஜார் மாதிரி வச்சுருக்காங்க, சூப்பர் மார்க்கெட். அதுக்கு வெளியில் வந்து பாப்கார்ன் கடை வச்சுருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஷாப்பிங் மட்டும் பண்ணக்கூடாது, நீங்கள் இங்கேயும் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா சென்னை சில்க்ஸ் உள்ளே வந்து கிட்ஸ் ஏரியாவில் ஃபன் ஜோன் வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் போனால் அதை விளையாடிட்டு தான் வெளியில் வரணுன்ற மாதிரி ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது பக்கத்துலேயே வந்து டிமார்ட்டில் நல்ல கூட்டமாக இருந்தது சண்டேன்றதுனால. நெக்ஸ்ட் வந்து டயர்டில் அவர் வந்து தூங்கிட்டாரு. நாங்களும் வந்து பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு, எப்போ தான் வீட்டுக்கு போவோன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நைஸ் ரோட்டில் தான் நாங்கள் எடுப்போம். நைஸ் ரோடு வந்து ஒரு ப்ரைவேட் ஹைவேஸ், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா நைஸ் ரோடு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து இது ஒரு அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். ஐ மீன் இது உள்ளே வந்து நிறைய எக்ஸிட்ஸ் இருக்குது, 4 எக்ஸிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பனர்கட்டா, நெக்ஸ்ட் கனக்புரா, அதுக்கப்புறம் மைசூர் ரோட், மாகடி ரோட் அண்ட் லாஸ்ட் தும்கூர். நாங்கள் தும்கூர் ரோட்டில் தான் எக்ஸிட் ஆகும். எஸ், ஃபைனலி வி ரீச்ட். இப்படி தான் எங்களோட ஷாப்பிங் போச்சு. ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.